மது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மது. சொல்லு ஷாம். எப்படி ஆரம்பிக்கிறது? ஷாம், சரி இவ எப்படி பணத்தை ரெடி பண்ணான்னு கேட்போம். என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க ஷாம்? இல்ல, அமௌண்ட் கொடுத்தியே, எப்படி அமௌண்ட் கொடுத்த? அவ்வளோ அமௌண்ட்? இது ஜாப் போறியா? ஜாபா? இந்த வயசுல நான் எங்க ஜாப் போக? இல்ல வீட்ல ஆட்டோக்கும் பஸ்ஸுக்கும் காசு கொடுப்பாங்க டெய்லி. அந்த காசை சேர்த்து வச்சுதான் அமௌண்ட் ரெடி பண்ணேன். அப்போ டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி வந்த? அது நான் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் டெய்லி நடந்து போயிட்டு இருந்தேன். எதுக்கு மது தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ற? விடுஷாம், இதெல்லாம் ஒரு கஷ்டமா? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே காசு வாங்கணும். இதுல என்ன இருக்கு? என்னது, அம்மாக்கு முடியலையா? ஆமா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அர்ஜென்ட்டா காசு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனோம். ஏன் உனக்கு தெரியாதா? இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்காளே, இவ்வளவு போய் எப்படி ஏமாத்த அவனுக்குலாம் மனசு வந்துச்சு? ஷாம், இப்ப அவகிட்ட சொல்லிடலாமா வேண்டாமா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. அவனும் என் ஃப்ரெண்டா போயிட்டான். இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமா? ஆனா ஸ்ரீராம் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. இப்ப என்ன பண்றது? ஷாம், என்னாச்சு? என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? ஏதோ சொல்லணும்னு சொன்ன சொல்ல மாட்டேன்ற, என்னாச்சு? வேணாம், இதை இப்போதைக்கு சொல்லவே வேணாம். சொன்னாலும் இவன் நம்புவாளா என்னன்னு தெரியல. நம்ம ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி இவ டைரக்டா போய் அவன்கிட்ட விசாரிச்சா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிடும். எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். இல்ல மது, ஒரு சின்ன அட்வைஸ் தான். அட்வைஸா? சரி சொல்லு. யாரையுமே நம்பாத. உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது, பேரண்ட்ஸை தவிர. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கும். நான் வரேன். இப்ப ஏன் இவன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போறான்? ஒன்னும் புரியல. நாளைக்கு ஸ்ரீராம் பர்த்டே வேற வருது. அவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு இருக்கேன்.